Hey kids, good morning. How are you all? Hope you all are safe and good. Now let's move on to our next session in science. Our next topic will be matter around us. Now let us begin with the learning objectives. To understand molecules of elements and compounds, to recognize the symbols of common elements, you will be able to calculate the atomicity of commonly used elements. You will be able to recognize the occurrence of elements and compounds in nature, human body as well as air. And also you will understand the effect of temperature on solid, liquid as well as gas. Shall we move on to the lesson? Let us see what is elements, compounds and mixtures first. See the first jar, it contains only the atoms of hydrogen. So ஒரே ஒரு atom மட்டும் இருந்தா அதை நம்ம எலிமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ வென் கம்மிங் டு வாட்டர் இட் இஸ் அ மிக்ஸ்சர். ஸோ ஹைட்ரோஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. தட் இஸ் அ காம்பவுண்ட். ஸோ அகெயின் வென் கம்மிங் டு ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மிக்ஸ்சர். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். We will see the difference between element, compound and mixture more detailedly when we proceed into the lesson. Okay, now we will move on to the first topic. What is matter? So everything around us which occupies some space and have mass is called matter. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறது ஒரு ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கணும், அதுக்கு வெயிட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதை மேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஹீட், லைட், சவுண்ட், தீஸ் ஆர் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், பட் do you think it has mass? No. So it is not called as matter. Next is atom. So the smallest unit of an element that exhibits the properties of the element is called as atom. ஸோ எது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் ஆஃப் பென்சில் லெட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். ஸோ நம்ம ஒரு நைஃப் வச்சு அதை கட் பண்ணோம்னா என்னாகும்? குட்டி குட்டியாக உடையும். ஈவன் வி கீப் வெரி ஷார்ப் நைஃப், அதையும் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா என்னாகும்? இட் வில் ரீச் த ஸ்டேட் வேர் இட் cannot be broken down. அதை தான் நம்ம கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுறோம். உடைக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது அதை கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி நம்ம அதை உடைச்சோம்னா இட் cannot be the கார்பன் ஆட்டம். அதுக்கு கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். So what you see is the structure of an atom. Even with the best optical microscope, we cannot see the atom. Now we will see what is molecules. We have discussed about atoms, right? So in the atoms ஒன்னோட ஒன்று சேரும்போது when it combines with each other or another atom, it forms a molecule. So molecule is made up of two or more atoms which is chemically combined. So already அது கெமிக்கலாக டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? மாலிக்யூல்ஸ். ஸோ லெட் அஸ் see few examples. ஸோ ஆக்சிஜன் கேஸ் நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா? இட் கண்டெய்ன்ஸ் டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் which is chemically combined. See the image down, two oxygen atoms. And also ozone, it is a substance which is made up of three oxygen atoms. Ozone நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? It has three oxygen atoms. So the next one is formation of water molecule. So what is the chemical formula for water? H2O. So two hydrogen atoms should combine with oxygen atoms to form the water molecule. So this is also a molecule. Now let us see how the molecules are classified. A molecule which contains only one atom. ஸோ அதில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்ததுன்னா அதை மோனோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லணும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் டூ ஆட்டம்ஸ் தென் இட் இஸ் கால்ட் டயட்டாமிக் மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதுகிறோம்? O2 அப்படின்னு எழுதுகிறோமா? ஸோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கிவன். நெக்ஸ்ட் த்ரீ ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ozone, just now I explained, you know. So when a molecule contains more than 3 atoms, so 3 விட நிறைய இருந்ததுன்னா அதை நம்ம
பாலியட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பேட், சல்ஃபர், எக்ஸெட்ரா. That is all for today's session. Finish your assignment and submit it to me as soon as possible. I will meet you in the next session. Thank you. Bye.